மேலறை தியானம் மே மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமை 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் ஜான் டி, வாஷிங்டன், USA. தலைப்பு: கடவுளுடைய பாதையின் படம். வாசிக்க வேண்டிய வேத பகுதி யோசுவா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி 9ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். ஒரு நாட்காலையில் தேசிய பூங்காவில் எனது நடைப்பயணத்தை ஆரம்பித்து சிறிது தூரம் போனதும் அதிலிருந்து பிரிந்து போன பாதையில் நடந்தேன். அதிலும் சற்று தூரம் போனதும் பாதை கரடு முரடாக இருந்ததை அவதானித்து சற்று நின்று, இது சரியான பாதைதானா என்று யோசித்தேன். வழிகாட்டும் அறிவுறுத்தல்கள் ஒன்றையும் காணவில்லை. ஏற்கனவே பல நடைப்பயணங்களை செய்திருந்ததால் எனக்கு எல்லாம் தெரியும் என்ற நினைப்பில் பிரயாண படத்தையும் பார்க்கவில்லை. இப்போ படத்தை எடுத்து பார்த்தபோது நான் தவறான பாதையை தெரிந்திருப்பதை உணர்ந்தேன். எனது கல்லூரி காலத்திலே நான் கடவுளை விட்டு தூரம் போனதை இந்த அனுபவம் நினைக்கச் செய்தது. அந்த காலத்தில் வேதம் வாசிப்பதே எனக்கு சலிப்பாக இருந்தது. ஒரு நாள் ஒரு வேத படிப்பிற்கு வந்து பார்க்கும்படி ஒருவர் என்னை அழைத்துச் சென்றார். அதன் பிறகு ஒழுங்காக வேதத்தை வாசித்தேன். நாளடைவில் அது எனக்கு பிரியமான அனுபவமாக மாறியது. நீண்ட காலமாக வாழ்க்கையின் பாதிப்படம் இல்லாமல் இருந்திருக்கிறேன். சில சமயங்களில் என் விருப்பப்படி நடந்து கஷ்டப்பட்டிருக்கிறேன். இப்போ கடவுளின் பாதைப்படமாகிய வேதம் என்னை சரியான பாதையில் வழி நடத்துகிறது. வேத படிப்பிற்கு அழைத்தவருக்கு நன்றி. ஜெபம். அன்பான ஆண்டவரே, வாழ்க்கை பாதையின் படமாகிய வேதத்திற்காக நன்றி சொல்லுகின்றேன். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: நான் சரியான வழியில் நடப்பதற்கு ஞானத்தை கடவுளின் பாதைப்படத்தில் பெற்றுக்கொள்வேன். கர்த்தரின் அன்பும் அவரது பிரசன்னமும் பாதுகாப்பும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.